கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கையை வந்து இப்படியே வச்சுட்டு இருப்போம். மவுஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, நீங்க வந்து கீபோர்டு யூஸ் பண்ணும்போதும். இந்த டீச்சர்ஸ்க்குமே அதிகமா பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த மவுஸ் பிடிச்சிட்டு இப்படியே மூவ் பண்ணிருக்கோம்னா இங்க வந்து மூவ் ஆகும். அதே போல இப்போ இந்த பால்காரங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, பால் பீச்சும் போது இந்த ஃபிங்கர் அதிகமா டேமேஜ் ஆகும். அதே போல இந்த ரொம்ப பெயின் இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் பிரேக் விட்டுடுங்க. கம்ப்ளீட்டா ஒர்க்குக்கு வந்து பிரேக் விட்டுடுங்க. அதே போல இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, சண்டேஸ்ல எல்லாம் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்க டாக்டர் பாரதி மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த படத்தை பார்த்த உடனே நான் இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து இந்த wrist joint, கையை பத்தி தான் பேச போறேங்க. சோ இது காமனா வந்து நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கையை வந்து இப்படியே வச்சுட்டு இருப்போம். மவுஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, நீங்க வந்து கீபோர்டு யூஸ் பண்ணும்போதும் கையை வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பேக்லயும் சரி, இந்த ஃப்ரண்ட்லயும் சரி, சில பேஷண்ட் வந்து டாக்டர் எனக்கு லாங் டைம் நான் 7 hours 8 hours ஒர்க் பண்றேன், அதனால வந்து எனக்கு பெயின் அதிகமா இருக்கு. அதே போல வந்து இந்த டீச்சர்ஸ்க்குமே அதிகமா பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த இடத்துல வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் கொடுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, உங்களோட கைகள்ல ஏதாவது இந்த மேல வந்து ஒரு 4 எலும்பும் கீழே 4 எலும்பும் இருக்கும். அதாவது இந்த பகுதியில ஒரு 4 எலும்பும் இங்க ஒரு 4 எலும்பும் இருக்குங்க. சோ அந்த ஒரு குட்டி குட்டி எலும்புக்கு நடுவுலயும் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். அந்த குட்டி குட்டி எலும்பு அதோட அட்டாச் ஆயிருக்கு குட்டி குட்டி தசை நார்கள் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகும் போது பெயின் வந்து அங்க அதிகமா காமிக்கும். அதுவும் ஸ்பெஷலா இந்த தம் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த தம் ஃபிங்கருக்கு இங்க இருந்து ஒரு தசை வந்து சப்ளை ஆகுங்க. அதுவும் நான் இப்போ உங்களுக்கு இமேஜஸ்ல காமிக்கிறேன். சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு டெண்டான் வந்து இந்த இடத்துக்கு அட்டாச் ஆகுது இல்லையா. சோ அவங்க வந்து தம்ல வந்து அதிகமா பெயின் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மவுஸ் பிடிச்சிட்டு இப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கோம்னா இங்க வந்து மூவ் ஆகும். அதே போல இப்போ இந்த பால்காரங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, பால் பீச்சும் போது இந்த ஃபிங்கர் அதிகமா டேமேஜ் ஆகும். அதே போல இந்த தறி வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த ஃபிங்கர் வந்து பெயினா இருக்கும். அதே போல இந்த ஸ்க்ரூ நட்டு போல்ட் எல்லாமே எப்பவுமே ரிமூவ் பண்ணி இந்த கார்பெண்டர் ஆகட்டும் பிளஸ் வந்து மெக்கானிக்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து இந்த மூவ்மெண்ட்டை வந்து தம்முக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ அதனால வந்து இங்க வந்து டிக்யூர்வைன் டெண்டினோவைட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. சோ இங்க இருக்கக்கூடிய டெண்டான் வந்து இன்ஃப்ளமேஷன் அதிகமா ஆயிடும். அதனாலயுமே இங்க வந்து பெயின் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இங்க கார்பல் டர்னல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து ஒரு பேண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். சோ இங்க இருந்துதான் நமக்கு வந்து நரம்பு எல்லாமே கைகளுக்கு வந்து சப்ளை ஆகும். அப்படி சப்ளை ஆகும் போது நமக்கு வந்து இந்த கையெல்லாம் மழுத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது வீக்கம் இருக்கா, இந்த இடத்துல வந்து ஏதாவது உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் இருக்கா அவங்களுக்கு, பர்டிகுலர்லி இந்த 3 fingers மட்டும் அவங்க வந்து பெயின் அதிகமா சொல்லுவாங்க. பிளஸ் கை மறுத்து போகுது, ஒரு கிளாஸ் வந்து எனக்கு ஹோல்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, டீ குடிக்க முடிய மாட்டேங்குது, ஃப்ரிட்ஜ் வந்து எந்த பொருளையும் எடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்டம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதையும் நான் இப்போ உங்களுக்கு இமேஜஸ்ல காமிக்கிறேன். சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர்ல நர்வ் சப்ளை ஆகுது இல்லையா, சோ இங்கதான் அந்த பேண்ட் இருக்கும். சோ இதுல வந்து வீக்கம் ஏதாவது வருது அப்படின்னா இது போய் இந்த நரம்பு மேல அழுத்திக்கும். அப்ப என்ன ஆகும்னா நமக்கு இந்த ஃபிங்கர் இந்த ஃபிங்கர் இந்த ஃபிங்கர் இங்க எல்லாமே வந்து கை வந்து பெயின் இருக்கும். ஸ்பெஷலா வந்து கையில வந்து உணர்ச்சி இல்லாத மாதிரி ரொம்ப வீக்கா ஒரு பொருளை வந்து ஹோல்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் நமக்கு வந்து ஐஸ் வந்து எடுக்க முடியாது. பிளஸ் நம்ம ஏதாவது நைஃப் வச்சு கட் பண்றோம்னா கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேஷண்ட் வந்து அவங்களுக்கு இந்த சிம்டம் எல்லாம் இருக்கிறதா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டாக்டர் எனக்கும் இந்த மாதிரி பெயின் எல்லாம் இருக்கு, இதுக்கு வந்து ரெமெடி சொல்லுங்க அப்படின்னா நம்ம ரெமெடியில ஃபர்ஸ்ட் வரது வந்து எக்ஸசைஸ் தாங்க. சோ வீட்டுல இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்ட விரல்கள்ல இப்படி மாட்டிக்கங்க. மாட்டிட்டு இந்த தம் இருக்கு இல்லையா, இப்ப உங்களுக்கு தம்ல அதிகமா பெயின் இருக்குன்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி வைக்கணும். அதே போல உங்களுக்கு எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் அது பெயினா இருக்குன்னா இந்த மாதிரி 1 2 3 4
5 இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப wristல வந்து பாத்தீங்கன்னா நீங்க wrist 1 2 3 4 5 அதே போல நல்லா இப்படி ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு 1 2 3 4 5 இந்த மாதிரி பண்ணுங்க. சோ அதே போல பாத்தீங்கன்னா டாக்டர் எனக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா நல்ல ரிலீஃப் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கை, அதாவது உங்களுக்கு பெயின் இருக்க கையை வந்து கீழே டேபிள் மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெயின் இல்லாத கைய இப்படி வந்து பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நான் டேபிள் இல்லாதனால சும்மா காமிக்கிறேன். இப்ப நீங்க டேபிள் வச்சுட்டு இப்படி கையை நல்லா இழுக்கணும். சோ இங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெச் பண்ணும் போது ஒரு மைல்டு பெயின் இருக்கும், ஆனா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா இருக்கும். இதுவுமே ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த குட்டி 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 எலும்புக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட், லிகமெண்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அதே போல கைய முன்னாடி திருப்பி வச்சுட்டு அதே எக்ஸசைஸ வந்து ரிப்பீட் பண்ணுங்க. சோ அதுவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த வலி, பெயின் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கறதாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 8 hours வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 45 minutes பிரேக் விட்டுட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் wrist ரொட்டேஷன் பண்ணுங்க, அப் அண்ட் டவுன் பண்ணுங்க, இந்த சைட் வார்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு ரொம்ப பெயின் இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 days பிரேக் விட்டுடுங்க. கம்ப்ளீட்டா ஒர்க்குக்கு வந்து பிரேக் விட்டுடுங்க. அதே போல இப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க, சண்டேஸ்ல எல்லாம் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா நல்லா எல்லா ஜாயிண்ட்டுக்குமே வந்து நல்ல ஒரு ஆயில் அப்ளிகேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல இருந்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்ததுன்னா நமக்கு பெயின் சப்சைட் ஆயிருக்கு, நமக்கு வந்து லூப்ரிகன்ட் அதிகமா கிடைச்சிருந்திருக்கு, ஜாயின் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆயில் அப்ளிகேஷன் வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்டா அமைஞ்சிருக்கு. சோ அதனால ரெகுலரா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நைட்டு தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆயில் இல்ல தைலம் ஏதாவது கையில எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணிட்டு இப்ப இந்த கையில எடுத்துட்டு நல்லா ஒரு 5 வாட்டி 1 2 3 4 5 அந்த மாதிரி சர்க்குலர் மூவ்மெண்ட்லயும் இந்த பக்கம் 1 2 3 4 5 அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்லயும் கொடுங்க. அப்படியே முடிக்கும் போது கையை இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரியும் அதே போல இந்த கைக்கும் அதே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சும் வந்து கொடுத்துக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு பெயின் வந்து ரிலாக்ஸா இருக்கும். அதுக்கப்புறமா டாக்டர் எனக்கு ரொம்ப சிவியரா பெயின் இருக்கு, ஆனா நான் ஒர்க்குக்கு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து கண்டிப்பா wrist பிரேஸ் வந்து போட்டுக்கோங்க. அந்த பிரேஸும் நான் இப்போ உங்களுக்கு இமேஜஸ்ல காமிக்கிறேன். இந்த மாதிரி பிரேஸ் போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்டும் கொடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஹீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா உங்களுக்கு இதுல இருந்து பெயின் வந்து கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆகும். சோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெயின் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம போடுங்க. உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு பெயின் சரியாகிறதுக்கு, இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ரிலீஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்திருக்க எக்ஸசைஸ் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க கூட சேர்ந்து எந்த நண்பர்கள் எல்லாம் ஐடில வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலா ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமா வரும். சோ இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்திருக்க எக்ஸசைஸ் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐடில வேலை செய்யற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச்.